அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏழரை சனி அப்படின்னா என்ன, அது எப்படி செயல்படுது, அதை பற்றின நிறைய நெகட்டிவான விஷயங்கள் சொல்லப்படுது, அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏழரை சனி அப்படின்னா என்னன்னா, உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் சந்திரன் இருக்கிற ராசிக்கு முன்னாடி ராசிக்கு சனி வந்து சந்திரன் இருக்கிற ராசி மேலே பயணித்து கிராஸ் ஆகி அடுத்த ராசிக்கு போகிற அந்த 7.5 வருட காலம்தான் ஏழரை சனி அப்படின்னு சொல்லப்படுது. இதில் சனி எப்படி இயங்கும் அப்படின்னா, சனியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அனைத்தும் கலந்த தன்மை சந்திரன் அப்படிங்கிற மனசு மேலே பயணித்து போகும். அதாவது சனியோட பாசிட்டிவ் தன்மையான உழைப்பு, ஆய்வு மனப்பான்மை, சப்போர்ட்டிங் சிஸ்டம், ஹெல்ப் பண்ணுறது, நம்பகத்தன்மையோடு இருக்கிறது, இப்படியான பாசிட்டிவ் தன்மைகளையும் பொறாமை, வஞ்சம், சந்தேகம், தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்ச்சி, இப்படியான நெகட்டிவ் தன்மைகளையும் ரெண்டும் கலந்து அந்த சந்திரன் மேலே தரும். அதில் எது அதிகமாக தரும் அப்படின்னா, உங்களுக்குள்ள எந்த தன்மை அதிகமாக இருக்கோ, பாசிட்டிவா நெகட்டிவா எது அதிகமாக இருக்கோ அந்த தன்மையை பூஸ்டப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு நிகழ்வு தான் இந்த ஏழரை சனி காலத்தில் நடக்கும். ஸோ பிறந்த கால சந்திரன் மேலே சனி பயணித்து போகிற அந்த காலத்தில் உங்களுக்குள்ள எந்த கண்டென்ட் இருக்கோ, சனியோட பாசிட்டிவ் கண்டென்ட் இருக்கா அல்லது நெகட்டிவ் கண்டென்ட் இருக்கா, அந்த கண்டென்ட்டை வெளியே எடுத்து நிகழ்வுகளா, சம்பவங்களா, சூழ்நிலைகளா, இல்லை மனிதர்களா ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்திட்டு போகும். இது தசாபுத்தியாக இருந்தால் அதிகமாக நடக்கும். சனி வலுத்த ஜாதகர்களாக இருந்தாலும் அதிகமாக நடக்கும். மற்றவங்களுக்கு எண்ணத்துலையும் குறுகிய கால சம்பவங்களாக மட்டும் இருந்துட்டு போகும். ஸோ இதை மேலும் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ளே எந்த தன்மையில் இருக்குமோ அந்த தன்மையை அந்த சனி பூஸ்டப் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற நடவடிக்கையை இந்த ஏழரை சனி காலத்தில் பண்ணும். இது சனி அப்படிங்கிறது ஒரு பாவக்கோள் அப்படிங்கிறதுனால நிறைய நெகட்டிவான மறைவான விஷயங்கள் எல்லாமே வெளிப்பட்டு நடந்து முடிகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இதுவே குரு அந்த சந்திரனை கிராஸ் ஆகி போகுது அப்படின்னா அப்போது இவ்வளோ நெகட்டிவான, இவ்வளோ பயமுறுத்துகிற அளவிலான பலன்கள் இருக்காது, நிகழ்வுகள், எண்ணங்கள் இருக்காது. சனி அப்படிங்கிறதுனால தான், ஏழரை சனி அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ பயம், இவ்வளோ எதிர்பார்ப்பு, இவ்வளோ நெகட்டிவான தன்மைகள் வெளிப்படுத்தப்படுது. ஸோ அந்த மனசுக்குள்ளே சரியில்லாத கண்டென்ட் இருந்தால் அதோட அடுத்த கட்டத்தை, மறு வடிவத்தை, மறுபிம்பத்தை சனி பூஸ்டப் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பேர் பண்ணுற மனநிலையை உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னா, அது இந்த சனி கிராஸ் ஆகிற காலகட்டத்தில் பொறாமையை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும். பொறாமை வெளிப்படுற குணத்தை உங்களுக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஒரு இயலாமையை அல்லது குறுக்கு வழியை பயன்படுத்தி அதை அச்சீவ் பண்ணுற தன்மையை உங்களுக்குள்ளே தூண்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு குணத்தை இன்னொரு குணமாகவோ இன்னொரு சம்பவமாகவோ மாற்றுற வேலையை இந்த சனி செய்யும். நீங்கள் சரியாக யோசிக்காமல், திட்டமிடாமல் அகலக்கால் வச்சிங்க அப்படின்னா அது உங்களை நஷ்டத்துக்கு, இழப்புக்கு கூட்டிகிட்டு போயிடும். நீங்கள் பெருமை, புகழ், வெற்றிக்காக ஓடுறீங்க அப்படின்னா உங்களை தோக்க வச்சு அவமானப்படுத்தும். நீங்கள் கேர்லெஸ்ஸாக சரியாக உழைக்காமல் ஒரு மெத்தனமாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு சனி அந்த வேலையில் பிரச்சனை கொடுக்கும், வேலையை விட்டு தூக்க வைக்கும், ப்ரொமோஷனை கொடுக்காம பண்ணும். ஸோ என்ன கண்டென்ட் உங்களுக்குள்ளே இருக்கோ அதோட அடுத்த கட்டத்தை நெகட்டிவாக வெளிப்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஓகே, இது நெகட்டிவ் தான் இருக்குமா, நெகட்டிவ் கண்டென்ட் தான் இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன கண்டென்ட் இருக்கோ அதைத்தான் அடுத்த கட்டத்துக்கு பூஸ்ட் பண்ணும். இப்போ சனியோட நேச்சர் உங்களுக்குள்ள, பாசிட்டிவான நேச்சர் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா பாசிட்டிவான தன்மை தான் உங்களுக்கு வெளிப்படும். உதாரணத்துக்கு சனியோட உழைப்பு அப்படிங்கிற தன்மையை நிலையாக நீடித்து திறம்பட உழைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பொருளாதாரத்தை உங்களுக்கு இந்த ஏழரை சனி காலத்தில் கொடுத்துட்டு போகும். ஒரு சப்போர்ட்டிங்காக அசிஸ்ட் பண்ணுறதா, ஒரு செயலுக்காகவோ ஒரு நிறுவனத்திலேயோ ஒரு வேலையிலையோ கூட சேர்ந்து வேலை பார்க்குற அந்த ஹெல்பிங் டெண்டன்சியை நீங்கள் பூஸ்டப் பண்ணி வேலை பார்க்கும்போது அந்த வேலைக்கான ஒரு ரெகக்னேஷன், ப்ரொமோஷன், பொருளாதாரம், ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்குள்ள இந்த தேடுதல் நிறைந்த, ஆராய்ச்சி நிறைந்த ஒரு குணம் இருக்குன்னா அதை நீங்கள் ஆய்வு நோக்கத்துக்கு பயன்படுத்தும் போது இந்த ஏழரை சனி காலத்தில் நிறைய விஷயங்களை உங்களுக்குள்ள உணர்த்த வச்சு அதை அடுத்த கட்ட ஆய்வுக்கு அல்லது அந்த ஆய்வை பயன்பாட்டுக்கு மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிற வேலையை இந்த ஏழரை சனி காலத்தில் செய்ய வைக்கும். ஏன்னா சனினாலே பொதுமக்கள்னு அர்த்தம், சந்திரன்னாலும் மக்கள்னு அர்த்தம். இதே போல தான் எல்லா மக்களுக்கும் சமமாக இறங்கி முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணி தேவையானதை செஞ்சு கொடுத்து நீங்கள் சமூகத்தில் வாழும்போது உங்களோட கர்மா குறைஞ்சு ஒரு சிறந்த மனிதராக வாழ்கிறதுக்கும் இந்த ஏழரை சனி காலம் நிச்சயமாக வழிவகுக்கும். குறிப்பாக மறைமுகமான ஞானம் நிறைந்த, ஆன்மீகம் நிறைந்த ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னாலும் அல்லது ஒரு சைக்கலாஜிக்கலான விஷயங்களை தேடுறீங்க அப்படின்னாலும் இந்த ஏழரை சனி காலத்தில் அதுக்கான உணர்த்தல்கள் அதிகமாக கிடைக்கும். எல்லாத்தையும் விட முக்கியமாக நீங்கள் நேர்மையாக உங்களோட பொறுப்பை சரியாக இந்த ஏழரை சனி காலத்தில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கான அங்கீகாரம், ரெக்கக்னேஷன், ப்ராஃபிட்,
கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதிலேருந்து நம்ம சுருக்கமாக சொல்ல வர்றது, என்ன கண்டென்ட் உள்ளே இருக்கோ அந்த கண்டென்ட்டை பூஸ்டப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற நிகழ்வு தான் இந்த சனி சந்திரன் மேலே பயணிக்கிற இந்த ஏழரை சனி அப்படிங்கிற காலத்தில் நடக்கும். ஸோ இதே மாதிரி எந்த கிரகம் பிறந்த கால சந்திரனை கிராஸ் ஆகி போகுதோ அந்த கிரகத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எந்த தன்மை அந்த சந்திரனுக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே இருக்கோ அந்த தன்மையை பூஸ்டப் பண்ணி அதோட பலன்களை, எண்ணங்களை, சம்பவங்களை நிகழ்த்திட்டு போகும். இது தசாபுத்தியாக இருக்கும்போது சம்பவங்கள் நிலையாக நிலைச்சு அதிகமாக நடக்கும். வெறுமனே கோச்சாரம் அப்படிங்கும்போது சில காலத்துக்கு, குறுகிய காலத்துக்கு மட்டுமே இருக்கும். அப்போது நமக்குள்ளே பழைய காலத்தில் நம்ம முன்ஜென்மத்தில் அல்லது நம்ம முன்னோர்கள் சரியில்லாத சனியோட கண்டென்ட்டை நமக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படியோ ஒரு மோசமான கண்டென்ட்டு நம்ம சந்திரனுக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போது நானுமே கஷ்டப்படணுமா? நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் மாற நினைக்கிறேனே. காரணம் இல்லாமல் நான் சரியாக நடக்கணும்னு நினைக்கிறப்போ எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வரணும்? கிரக அமைப்பு சரியில்லைன்னா நான் கஷ்டப்படத்தான் வேணுமா? எனக்கு சரியில்லாத வாழ்க்கை தான் அமையணுமா அப்படின்னு கேட்கணும். நீங்கள் யோசிக்கணும். இப்படியான விஷயங்களெல்லாம் யோசித்ததுனால தான் இப்படியான வழிகாட்டுதல்களை, உணர்தல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பகிர்ந்துட்டுருக்கோம். ஸோ உங்களுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருந்தாலும் அதை நம்ம சரியாக முயற்சிக்கும் போது, நேர்மையாக இந்த இயற்கை வகுத்த ஒழுங்கின் அடிப்படையில், வரையறையின் அடிப்படையில் ஆழமாக தீவிரமாக பிடிச்ச மாதிரி தொந்தரவு இல்லாமல் நிம்மதியாக செய்யும்போது அந்த காரியத்தில், அந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் சிறந்து தான் விளங்குவீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எவ்வளோ மோசமாக ஜாதகம் இருந்தாலும் சரி, எவ்வளோ சரியில்லாத கிரகமைப்பு இருந்தாலும் சரி, உங்கள் முயற்சி நேர்மையாக இயற்கையின் வழிக்கு உட்பட்டு எளிமையாக தீவிரமாக நடக்கும்போது வேறு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு அது சிறப்பாக தான் நடக்கும். ஸோ நீங்கள் இந்த பாதையை நோக்கி நடக்கணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஜாதகத்தின் அடிப்படையில் கரியர் அண்ட் பிஸ்னஸ்க்கு வழிகாட்டுதல் தேவைப்பட்டது அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.